ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியான சன்னா குருமா ரெசிபி தான். அது செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ஒரு பேன் வச்சு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் அதில் 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்கள் பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரதுக்காக கொஞ்சோண்டு நம்ம உப்பு மட்டும் சேர்த்து வதக்கி விட போகிறோம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வரும்போது இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஒரு பிடி புதினா சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 3 பத்தை தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் மறுபடியும் அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சன்னாவை சேர்க்கணும். சன்னா வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு செக் பண்ணி நம்ம உப்பு தேவைன்னா நம்ம கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான சன்னா குருமா ரெடி ஆகிடும். இது தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.